அக்னி பரீட்சை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இந்த வார சிறப்பு விருந்தினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். வணக்கங்க. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, நித்தம் கொலைகள் நடக்குது அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கடும் விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறாங்க. திமுகவுடைய கூட்டணி கட்சியாக உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இதில் எங்களை பொறுத்தவரையில் இந்த தனிப்பட்ட கொலைகள் இப்படி நடக்கிறதுங்கிறத மட்டுமே வச்சு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பார்க்கக்கூடாது. இப்போ உதாரணமாக ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் தகராறு வருது, அல்லது சொந்தக்காரங்களுக்குள்ள ஒரு தகராறு வருது. ஒரு ஆசிரியர் அந்த பையனை ஏன்டா நீ படிக்கலன்னு கேட்கலங்கிறதுக்காக அந்த மாணவன் அவன் அண்ணனையும் அந்த அம்மாவையும் இதையெல்லாம் ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஆக்கி ஒட்டுமொத்தமான கொலைகள் என்பதோடு நம்ம சேர்க்கிறதுங்கிறது கூடாது. ஆனால் அதே சமயத்தில் இப்போ உதாரணமாக ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்மந்தமான நிலைமை வருது. அதை பற்றி விசாரிக்கிற போது என்ன வருது, அது இண்டிவிஜுவல் கொலையாக தெரியல, அதுக்கு பின்னாடி ஒரு நீண்ட தொடர்ச்சி இருக்குது. ஒரு சமூக விரோத கும்பல், ஒரு கூலிப்படை கலாச்சாரம், ஒரு பல்வேறு விதமான வியாபார உறவுகள், இது எல்லாம் தான் நமக்கு அதிகரித்து வர்றது பார்க்கிற போது நிச்சயமாக நமக்கு கவலை தருது. இல்லை, இதையும் கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கு. இப்போ அரசாங்கம் இவ்வளோ நாளாக காவல்துறைக்கு தெரியாமல் நடந்திருக்கலாம் நான் சொல்ல விரும்பலை. இந்த கூலிப்படை கலாச்சாரமோ இவ்வளவு கொலைகள் நடந்து, இந்த கொலை இப்போ அதான் சொல்கிறேன்னா 2 வகையாக பிரிக்கணும். அதை தன்னுடைய ஒரு ஆத்திரத்தில் ஒருத்தனை விட்டுனா சொந்தக்காரங்குள்ளே அடிச்சுக்கிட்டான், அண்ணன் தம்பிக்குள்ளே அடிச்சுக்கிட்டாங்கன்னா அது தட்ஸ் எ டிஃப்ரெண்ட் திங். பட் இந்த மாதிரி திட்டமிட்டு ஒரு கூலிப்படை கலாச்சாரம் என்பது வளர்ந்துக்கிட்டு இருக்குங்கிறது தான் உண்மையிலேயே கவலை அளிக்க வேண்டிய விஷயம். இது ஏற்கனவே காவல்துறை கட்டுப்படுத்தி இருக்கணும். 200 நாட்களில் 579 கொலைகள்னு திரு இபிஎஸ் அறிக்கை சொல்றாரு. எண்ணிக்கையே ரொம்ப மிரட்சியா இருக்கு. அதாங்க அந்த 2 வகையாக பிரித்து பார்க்கணுங்கிறது தான் என்னுடைய புரிதல். ஒன்று தனிநபர் சம்பந்தப்பட்ட கொலைகளோ, அது அரசாங்கம் அரசியல் கொலைகளும் தானே நடக்குதுன்னு சொல்றேன். தொடங்கி திரு ஜெயக்குமார் தொடங்கி, அதனாலதான் நான் சொல்றது அந்த மாதிரி இருக்கிற கொலைகள் என்பது காவல்துறையினுடைய ஒரு காவல்துறையினுடைய பலகீனமான அல்லது அதை கட்டுப்படுத்துவதற்கான அந்த தன்மை இல்லாதனுடைய விளைவு தான் இந்த கூலிப்படை கலாச்சாரம் தமிழ்நாட்டில் வளர்ந்துகிட்டு. இது மட்டும் இல்ல, இதுவும் கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதிரி கூலிப்படை கலாச்சாரம் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. பலவிதமான இந்த போக்குகள், போதை பழக்க வழக்கம், போதை வியாபாரம் போன்ற இது எல்லாமே போதையை கட்டுப்படுத்துறது மாநில அரசின் இல்ல. ஒரு 3 ஆண்டுகளை கட்டுப்படுத்துறது மாநில அரசு. இபிஎஸ் சொல்றது நான் என்ன கேட்க வரேன்னா, இந்த 3 ஆண்டுகள்ல தான் இது பூரா நடக்குது, இதுக்கு முன்னாடி எல்லாம் இதெல்லாம் நடக்கவே இல்லைன்னு சொல்லவே முடியாது. இது யார் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தமிழ்நாட்டில் ஒரு அச்சம் தரக்கூடிய சூழல் என்பது இந்த மாதிரி நிகழ்வுகள் என்பது வளர்ந்துகிட்டே இருக்குங்கிறது தான் நம்ம பார்க்கணுமே தவிர. இல்லை, என்ன இபிஎஸ் கேட்குறாருன்னா, நாங்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற போது தமிழ்நாட்டு போதை மாநிலமாக மாறிடுச்சு, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் சொன்னாங்க. ஆமாம், ஆனால் இன்னைக்கு அதே அளவு போதை புழங்குது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குங்கிற போது திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் அமைதியா இருக்கிறாங்க, பேச மாட்டேங்கிறாங்க. இல்லைங்க, அதாவது நாம ஆம்ஸ்ட்ராங் கொலையை ஒட்டி நடந்திருக்கிற சம்பவம், தென் மாவட்டங்களில் சாதிய விரோதத்தின் காரணமாக தலித்து மக்கள் மீது நடைபெறுகிற கொலைகள், இவைகளை பற்றி ஒவ்வொரு பிரச்சனைகளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து குரல் எழுப்பிக்கிட்டு இருக்கு. திருநெல்வேலியில் தொடர்ந்து, தென் மாவட்டங்களில் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம். தமிழக சட்டமன்றத்தில் உட்பட எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அழுத்தமாக பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. எனவே பாஜகவை எதிர்ப்பதற்கு திமுகவோடு கூட்டணி சேர்ந்திருப்பது என்பது வேறு. ஆனால் அதனால் தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த மாதிரி சம்பவங்கள், தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கக்கூடிய இந்த மாதிரி பிரச்சனைகளில் நாங்கள் குரல் எழுப்பாமல் இருக்கோன்னு நாங்கள் சொல்ல முடியாது. இல்லை, வேங்கை வயல் விவகாரத்தில் கூட குற்றவாளிகளை கண்டுபிடித்து விட்டு காவல்துறை அமைதியாக இருக்குதோன்ற துணியில் நீங்கள் சந்தேகத்தை வெளிப்படுத்தியிருந்தீங்க. அப்போது எதிர்கட்சியும் இதே இன்எஃபிஷியன்சி இருக்கோன்னு சந்தேகப்படுறாங்க காவல்துறை கிட்ட. இல்லை, அதாவது வேங்கை வயல் இவ்வளோ நாளாக ஆரம்பித்தா அது கண்டுபிடிக்கப்படலையேங்கிற கவலை எல்லாருக்கும் இருக்குது தானே செய்யுது. ஒரு கிராமத்தில் நடக்குது, இன்னைய வரைக்கும் குற்றவாளிகள் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. ஏன் கண்டுபிடிக்க முடியலங்கிற கேள்வி கேட்கறதே தப்பு. சில விஷயங்கள் ஏன் கண்டுபிடிக்கலன்னு சொல்றது வேற,
கண்டுபிடிச்சிட்டு காவல்துறை அமைதியா இருக்கிறாங்களோன்னு சந்தேகம் வருதுன்னு சொல்றது வேற. அப்படி நீங்க அந்த பொதுமக்கள் சந்தேகத்தை நினைக்கிறாங்க. நீங்க இல்ல, வெளிப்படுத்த அப்படி பொதுமக்கள் கருதுகிற சூழல் வருது. ஏன்னா இன்னமும் அப்ப ஒரு விஷயம் என்னன்னா, சில சம்பவங்கள்ல சில கைது செய்யாம அமைதியா இருக்கிறாங்களோன்னு சில நீங்க கொலைகள் சந்தேகப்படுறீங்க. சில சம்பவங்கள்ல நடக்கிற குற்றவாளிகளை கண்டே பிடிக்க முடியல. இப்ப நேருனுடைய சகோதரர் படுகொலை செஞ்சு 15 வருஷம் ஆச்சு. இப்போ சிபிஐ விசாரணை தான் நடந்துட்டு இருக்கு, கண்டுபிடிக்க முடியல. இன்னமும் கூட கண்டுபிடிக்க முடியல. அவங்க அதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கண்டுபிடிக்க முடியலங்கிறத நம்ம நியாயப்படுத்தலை. இந்த வேங்கை வயலில் கூட கண்டுபிடிக்க முடியலங்கிறத நம்ம நியாயப்படுத்தலை. நம்ம ஏன் கண்டுபிடிக்க முடியலன்னு கேள்வி கேட்குறோம். அது எதுக்குன்னா, இன்னும் கொஞ்சம் வேகமாக கண்டுபிடிங்க, சீக்கிரமாக கண்டுபிடிங்கன்னு அழுத்தம் கொடுக்கறதுக்கு தான். இல்லை, வேங்கை வயல், அப்புறம் மரக்காண விசச்சாராய சாவு, கள்ளக்குறிச்சி விசச்சாராய சாவு, இங்கே ஆம்ஸ்டாங் கொலை போன்ற அரசியல் கொலைகள், இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் திமுகவோட கூட்டணி கட்சிகள் அமைதியாகவே இருக்காங்க. அரசுக்கு எந்த விதமான அழுத்தமும் கொடுக்கறதே இல்லை. நாங்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற போது மட்டும் மிக கடுமையாக விமர்சித்தார்கள் அப்படின்னு உங்க மேல அவங்க கோபம் இருக்கு. திமுக அதிமுகவுக்கு ஆட்சியில் இப்படியான சம்பவங்கள் நடக்கிற போது எவ்வளவுதான் வற்புறுத்தினாலும் அவங்க பெருசாக அதில் நடவடிக்கை எடுத்தாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கி திமுக ஆட்சியில் இப்போ மரக்காண கள்ளச்சாராய சாவாக இருக்கட்டும், அல்லது கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சாவாக இருக்கட்டும், அல்லது வேறு பல சம்பவங்களாக இருக்கட்டும், இதன் மீது உதாரணமாக கள்ளக்குறிச்சியில் சம்பவம் நடந்த உடனே முதல்ல நாங்கள் தான் எங்கள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். திருமாவளவன் ஆர்ப்பாட்டம் நடத்தினார். அதே மாதிரி அந்த பள்ளிக்கூடத்து விஷயத்தில் நாங்கள் போராடினோம். அந்த கள்ளக்குறிச்சியில் பள்ளிக்கூடத்தில் ஸ்ரீமதிங்கிற மாணவி சந்தேகமானதுக்கு தொடர்ந்து நாங்கள் போராடிக்கிட்டு தான் இருக்கோம். இந்த மாதிரியான விஷயங்களில் அரசு நடவடிக்கை எடுக்கவே இல்லைன்னு சொல்ல முடியாது. நாங்கள் அதனால் அமைதியாக இருக்கோன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே சமயத்தில் அதிமுக ஆட்சியில் நீங்கள் என்ன பாருங்கள், இப்போ உதாரணமாக தூத்துக்குடியில் 15 பேர் சுட்டு கொண்டாங்க. என்ன அரசாங்கத்தை 13 பேர் என்ன அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தாங்க? எவ்வளோ பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க நடவடிக்கை எடுக்கலையே. ஒரு கான்ஸ்டபிளை கூட சஸ்பெண்ட் பண்ணலையே. ஸோ அந்த அரசாங்கத்தையும் இந்த அரசாங்கத்தையும் எடப்பாடி எப்படி ஒப்பிட்டு சொல்கிறாரு? சமநிலை இடத்துல எப்படி பார்க்க முடியும்? நாங்கள் அந்த அரசாங்கம் என்பது வேறு, இந்த அரசாங்கம் என்பது வேறு தான். கூட்டணி கட்சிங்கிறதுனால உங்களுக்கு கூடுதல் அனுசரணை இருக்குது? அல்ல அப்படி அதாவது இயற்கையாக ஒரு கூட்டணிங்கிற போது, ஒரு தோழமைங்கிற போது இருக்குங்கிறது வேறு. ஆனால் அதுக்காக நாங்கள் பிரச்சனையை விட்டு கொடுத்துட்டோம், சமரசம் பண்ணிக்கிட்டோன்னு சொல்ல முடியாதுல்ல. ரெண்டு அரசாங்கத்தையும் நாங்கள் எப்படி சமநிலையில் பார்க்க முடியும்? அரசியல் ரீதியாக இருக்கிற வேறுபாடை விட்டுருங்க, நடவடிக்கை என்ற விஷயத்தில் வர விஷயத்தில் கூட அந்த அரசு இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்த போது அதில் நடவடிக்கையை எடுக்காத அந்த அரசும், இந்த சம்பவம் நடந்த போது நம்ம வற்புறுத்துகிற போது அந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிற அரசும் இப்படி ஒன்றா காவல் நிலைய சாவுகள் நடக்குது. இப்போ பெரம்பூரில் கூட ஒரு பையன் இறந்தான். உடனே சிபிசிஐடி விசாரிப்பு போட்டாங்க, கொலை வழக்காக மாற்றி அரெஸ்ட் பண்ணி இப்போ வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு அரசுங்கிறது குற்றம் நடக்கிற போது அந்த குற்றத்தை கண்டுக்காமல் குற்றவாளியை கைது பண்ணாமல் இருக்கிற அரசு என்பது வேறு. கிட்டத்தட்ட அதிமுக ஆட்சியில் பல சம்பவங்களை நான் அப்படி சொல்ல முடியும். ஆனால் இவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க. நடவடிக்கை எடுக்குங்கிறத நாங்கள் வற்புறுத்துகிறோம், தொடர்ந்து போராடுறோம், தொடர்ந்து குரல் எழுப்புகிறோம். இல்லை, அதிருப்தி இருக்கா இல்லையா திமுக மேலே, திமுக அரசு மீது? திமுக மீது அதிருப்தின்னு இப்படி சொல்ல முடியாது. அதாவது திமுகவுக்கும் எங்களுக்கும் பல பிரச்சனையில் மாறுபட்ட கருத்து இருக்குது. ஆனால் அது அதிருப்தின்னு சொல்ல முடியாது. இப்போ நாங்கள் கூட்டணியில் இருக்கிற பிரிஞ்சிராத அளவுக்கு இல்லை, கூட்டணி என்று சொல்லுகிற போது திமுகவுக்கும் சரி எங்களுக்கும் சரி ஒரு விஷயத்தில் நாங்கள் உடன்பாடு என்னன்னா, ஒத்த விஷயத்தில் நாங்கள் கூட்டணியாக இருக்கிறோம். மாறுபட்ட விஷயத்தில் அவங்க நிலை வேறு, எங்க நிலை வேறு. கண்டும் காணாம இருக்கிறீங்க இல்ல அப்படின்றத உங்க மீது. அது இப்போ மின்சார கட்டணத்தை என்ன கேட்குற, மின்சார கட்டணத்தை எதிர்த்தாங்க. மின்சார கட்டணத்தை எதிர்த்து தமிழ்நாடு பூரா ஆர்ப்பாட்டம் நாங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடந்துச்சு. இப்போ 29ஆம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நடத்துகிறாங்க. எந்த கூட்டணி கட்சி அமைதியாக இருக்குது? இல்லை, அந்த அறிக்கையில் கூட நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, அதானி நிறுவனத்தோடு போட்டுக்கொண்டு 6000 கோடி ஒப்பந்தம் அப்படின்னு தானே நீங்கள் விமர்சிச்சிருக்கீங்க. ஆமாம், அதானே. அதாவது ஏன் மின்சார கட்டணத்தை நீங்கள் உயர்த்துறீங்க? மின்சார வாரியங்கள் நஷ்டத்தில் இயங்குது. மின்சார வாரியங்கள் நஷ்டத்தில் இயங்கிறதுக்கு என்ன காரணம்? குறைச்சலாக வாங்க வேண்டிய நிலக்கரியை கூடுதல் விலை கொடுத்து வாங்குறீங்க. அப்போ கூடுதல் விலை கொடுத்து வாங்குறதுனால ஏற்படக்கூடிய நஷ்டத்தை அதானிக்கு லாபத்தை கொடுத்துட்டு மக்களுக்கு தலையில் சுமையை ஏற்றாதீங்க. நீங்கள் அந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணுங்கள், ஒப்பந்தத்தை புதுப்பிங்க.
அப்படி நீங்கள் வந்து நஷ்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு வழி என்னன்னு பாருங்கன்னு சொல்லணும். நியாயம் தானே அது? இல்ல திமுக அரசு வந்து மின்சார கட்டணத்தை உயர்த்தினா அதிமுக அரசு அதானியோடு போட்டுக்கொண்ட ஒப்பந்தம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பேசுது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையான்னு கேட்டா திமுக அதிமுக ஒப்பீடு பாருங்க அப்படின்னு சொல்றீங்க. இல்லை, ரெண்டும் வேற வேற விஷயம் தானுங்க. அதாவது ஒரு திமுக அரசு மின்சார கட்டணத்தை உயர்த்த வேண்டிய நிலைமை வர்றதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம், ஒன்று மத்திய சர்க்கார் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் மின்சார கட்டணத்தை உயர்த்துங்கிறாங்க. ரெண்டாவது மின்சார வாரியங்கள் நஷ்டத்தில் போகுதுங்கிறாங்க. அதுக்கு ரெண்டு காரணம். ஒன்று உற்பத்தி செலவு கூடுதலாகுது. ஏன்னா பிரதானமாக நிலக்கரியை நீங்கள் கூடுதல் விலை கொடுத்து வாங்குறீங்க. அவங்க போட்ட ஒப்பந்தம் அடிப்படையில் தான் இன்றைக்கி நிலக்கரியை வாங்குறீங்க. ஏற்கனவே இது வந்து நிறைய விஷயங்கள் வந்தாச்சு. நீதிமன்ற விசாரணையில் உட்பட நீதிமன்றத்தில் உட்பட வழக்கு இருக்குது. இந்த அதானிகிட்ட வாங்கின நிலக்கரி வந்து தரம் உள்ளதா தரமற்றதா, என்ன விலைக்கு வாங்கினீங்க, வழக்கு நிலுவையில் இருக்குது. ஆனால் திமுக அரசு இதை பற்றி எதுவும் பேசல, மௌனமாக இருக்காங்க. நீங்கள் தான் பேசுகிறீங்க. நாம சொல்கிறோம் கேளுங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து அவங்க அதீத விலை கொடுத்து வாங்கி அதனால் ஏற்படக்கூடிய நஷ்டத்துக்கு ஏன் பொதுமக்களை நீங்கள் பொறுப்பாக்குறீங்க? பொதுமக்கள் தெரியல எதுக்கு அந்த நஷ்டத்தை ஏற்றுறீங்க நீங்கள்? எனவே தான் நாங்கள் சொல்கிறோம், அந்த ஒப்பந்தத்தையும் நீங்கள் மறுபரிசீலனை பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் பவர் பர்ச்சேஸ் வாங்குறீங்க. இப்போ பவர் பர்ச்சேஸ் வந்து கூடுதலான விலை கொடுத்து வாங்குகிற ஒப்பந்தத்தை ஏன் போடுறாங்க? ஏற்கனவே போட்ட ஒப்பந்தம் இன்னமும் அமுலில் இருக்குது. இப்போ 80,000 கோடி ரூபா வருஷத்துக்கு மின்சார வாரியத்துக்கு வருமானம். அதில் 55,000 கோடி ரூபா நீங்கள் வந்து பவர் பர்ச்சேஸுக்கு மட்டுமே செலவு பண்ணுறீங்க. ஏன் 55,000 கோடி செலவு பண்ணுறீங்க? நீங்கள் குறைச்சி வாங்கினா இன்னும் 30,000 கோடி 20,000 கோடி வாங்கலாம்ல. ஸோ இதனாலெல்லாம் மின்சார வாரியத்து தலையில் சுமையை ஏற்றிட்டு அது நஷ்டம் அடையுது. ஆகவே நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்கு நீங்கள் வந்து மின்சார கட்டணத்தை உயர்த்துங்க அப்படின்னு சொன்னால் அது பொருத்தம் இல்லை. இப்போ இன்னொன்று பாருங்கள், அன்னைக்கும் சரி இன்றைக்கும் சரி, இப்போது சில சிறு குறு முனைவோர்கள் வந்து சோலார் மின் திட்டம் வச்சுருக்கிறாங்க. சோலார் மின் திட்டம் அவங்க இடத்துல அவங்க கடன் வாங்கி அவங்க தான் மின்சாரத்தை தயார் பண்ணுறாங்க. அதுக்கு நீங்கள் எதுக்கு ஒரு யூனிட்டுக்கு 70 பைசா ₹1 வந்து கட்டணம் போடணும்? சார்ஜ் எதுக்கு போடணும்? அவங்க உற்பத்தி பண்ணி அவங்களே பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் கடந்த காலத்தில் செஞ்சுருக்கிற அதே நடைமுறையை நீங்கள் ஏன் பின்பற்றுறீங்க அப்படின்னு திமுகவை கேட்குறீங்க. ஆமாம், அதனால் நீங்கள் அதெல்லாம் மாற்றுங்கிறோம். நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பின்பு தமிழ்நாட்டுடைய அரசியல் தன்மை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இருமுனை அரசியல்ங்கிற தன்மை இனிமே இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு, பலமுனை அரசியலாக அது மாறிடுமோ அப்படின்னு நீங்கள் பேசியிருந்தீங்க. நாடாளுமன்ற தேர்தல்லாம் முடிஞ்சு முடிவுகள்லாம் அறிவிக்கப்பட்டாச்சு. எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த பைப்போலார் நரேட்டிவ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இனிமேலும் தொடருமா, மாறிடுச்சா? எனக்கு என்னவோ இப்போ வரக்கூடிய காலத்தில் அந்த பைப்போலார், அதாவது திமுக அதிமுக என்கிற அந்த இருமுனை அரசியல் என்பது நீண்ட காலத்துக்கு நீடிக்குமாங்கிற ஒரு 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 சந்தேகம் எழத்தான் செய்யுது இன்னைக்கும். ஏன்னா அதிமுக வந்து தன்னுடைய வலிமையை படிப்படியாக இழந்துருச்சு. இந்த தேர்தலில் கூட நீங்கள் போன தேர்தலை விட நாங்கள் கொஞ்சம் கூடுதலாக ஓட்டு வாங்கிறோன்னு சொன்னால் கூட 20% தான் ஓட்டு வாங்குறாங்க. அவங்க பல தொகுதிகளில் கிட்டத்தட்ட 11 தொகுதி 12 தொகுதிக்கு மேலே 3வது இடத்துக்கு போயிட்டாங்க. அதாவது வெற்றி பெறுகிற திமுக, அடுத்து வந்து வேறு ஒரு கட்சி, அடுத்து வந்து 3வது இடத்துக்கு போயிட்டாங்க. ஏற்கனவே அதிமுகவில் இருக்கிற பல தலைவர்கள் விலகி வெளியில் போயிருக்கிறாங்க. இப்போவும் அந்த கட்சிக்குள்ளே ஒரு இணக்கமான நிலைமை இருக்காங்கிற ஒரு கேள்வியும் வரத்தான் செய்யுது. பிஜேபிக்கு ஆதரவு மனநிலை படைத்தவர்களும் அதுக்குள்ளே இருக்கிறாங்க. பிஜேபியை எதிர்க்கணுங்கிற மனநிலை படித்தவங்களும் அதுக்குள்ளே இருக்கிறாங்க. அடுத்த தேர்தல் வருகிற போது இந்த என்ன நிலைக்கு இப்பயும் கூட அதுக்குள்ளே இருக்கிற ஒரு வலுவான பகுதியினர் நம்ம பிஜேபியோடு சேர்ந்துருந்தால் நம்ம வந்து நல்லா வெற்றி பெற்றிருக்கலாம், அது நம்ம செய்ய தவறிட்டோம் அப்படின்னு மனோபாவம் படைச்சிருக்கிறவங்க பகிரங்கமாக பேட்டி கூட கொடுத்துருக்காங்க. இந்தியா கூட்டணின்னு நீங்க ரொம்ப வலிமையா இருக்கீங்க. இன்னொரு பக்கத்துல திரு மோடி 3வது முறையாக பிரதமரா வரணும் அப்படின்னு இங்க என்டிஏ கூட்டணி பிரச்சாரம் பண்றாங்க. அவங்க பிரதமர் வேட்பாளரையே முன்னிறுத்தாம அதிமுக இந்த முறை தேர்தலை சந்திச்சாங்க. இதை வச்சு எப்படி கணிக்க முடியும்? 2026 தேர்தலில் அதிமுக எவ்வளவு வாக்கு வங்கி வாங்குதுங்கிறத வச்சு கூட அனுமானிக்கிறோம். 2014 கூட ஜெயலலிதா இருந்தபோது அவங்க எந்த பிரைம் மினிஸ்டர் வேட்பாளர்லாம் முன்மொழியில். 2014 தேர்தலில் அவங்க வந்து மோடியா லேடியான்னு தான் கேட்டாங்களே தவிர அவங்க எந்த கூட்டணியும் இல்லை, அந்த கூட்டணியும் இல்லை,
அவங்க தனியாக தான் நின்னாங்க. எந்த பிரதமர் வேட்பாளரையும் முன்மொழியில. ஆனா நீங்க 40க்கு 40 கொடுத்தீங்கன்னா ஜெயலலிதா பிரதமராக வாய்ப்போ அப்படின்னு ஒரு டோன் செட் பண்ணாங்க அவங்க. அது வேற இருக்கலாம், அது இருக்கலாம். பட் அந்த பிரச்சனை என்னன்னா, ஒரு வலிமையான கூட்டணியில் அவங்க அன்னைக்கு இல்லை, தனியாக தான் நின்னாங்க. எந்த ஒரு பிரதமரையும் அவங்க வந்து முன்மொழியில. இருந்தாலும் அவங்க வந்து ஜெயிச்சாங்க. ஆனால் இப்போ வந்து அதிமுக எங்கேயும் ஜெயிக்கலைங்கிறது கூட பிரச்சனை இல்லை. பல இடங்களில் வந்து அவர் 3வது இடத்துக்கு போய் இருக்கிறதுங்கிறது 3வது இடத்துக்கே போயிட்டாங்க. ஒரு ஒருமித்த, அதாவது வந்து அதிமுக அணிகள் மத்தியில் கூட அந்த தலைமையை எடுத்துக்கூடிய நிலைப்பாடு, அந்த தலைமைக்குள்ளே இருக்கிற மாறுபட்ட பல கருத்துக்கள் கீழே வரைக்கும் அது வந்து பாஞ்சிருக்கிறத பார்க்கும். எனவே நான் வந்து நாளைக்கே அதிமுக ஒன்றும் இல்லாமல் போயிடலாம் நான் சொல்லலை. பட் அதிமுக அவருடைய வலிமையை இழந்திருக்கிறதுனால ஒரு இருமுனை அரசியல் என்பது தமிழ்நாட்டில் நீடிக்குமா என்கிற கேள்வி எழுந்திருக்குங்கிறதா நான் சொல்றேன். நாளைக்கு ஒருவேளை அதிமுக வலிமை பெருமா இல்லையாங்கிறது பொறுத்துன்னு தான் பார்க்கணும். பட் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அந்த நிலைமை இல்லை அப்படிங்கிறத பார்க்குறேன். திமுக வர்சஸ் அதிமுகங்கிற இருதுருவ அரசியல் ஒருவேளை எதிர்காலத்தில் சாத்தியம் இல்லைன்னா திமுக வர்சஸ் பாஜக இல்லை பாஜக கூட்டணிங்கிற அந்த இருதுருவ அரசியலுக்கு வாய்ப்பு இல்லை. அதான் சொல்றேன், இந்த திமுக வர்சஸ் அதிமுக என்கிற இந்த இருமுனை அரசியல் போயிட்டாலே அநேகமாக அது பலமுனை அரசியலாக தான் வரும். ஒரு 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 திரும்பவும் ஒரு இருமுனை அரசியலே வரும்னு நம்ம சொல்ல முடியாது. மீண்டும் வந்து ஏன்னா பல கட்சிகள் இருக்குது, பல கூட்டணிகள் இருக்கலாம், இந்தியா கூட்டணின்னு இருக்குது, வேறு பல கட்சிகள் இருக்கலாம். ஆகவே அது வந்து ஒரு ஒரு மீண்டும் ஒரு இருமுனை அரசியல் அப்படின்னு வரும்னு சொல்ல முடியாது. பாஜக அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லையே. 11% வாங்கியிருக்காங்களே, 11% ஓட்டு. இப்போ வந்து 11 பாஜக தனிச்சு 11, கூட்டணியா 18, கூட்டணியாக 18% வாங்கியிருக்காங்க. அதனால் அவங்களும் வந்து திமுகவை கம்பீட் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த கூட்டணியை போட்டி போடக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய பலமும் இல்லை. ஸோ இது ஒரு தமிழ்நாட்டில் இருமுனை அரசியல்னு சொன்னால் அது திமுக அதிமுக என்கிற இருமுனை அரசியல் தான். அந்த நீடிக்குமாங்கிறது தான் இப்போ நமக்கு முன்னாடி இருக்கிற கேள்வியை தவிர அதிமுக பின்னுக்கு தள்ளிட்டு பாஜக வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. முதல் தேர்தல், 2வது தேர்தல், 3வது தேர்தல் வந்த பிறகு 4வது தேர்தலில் அந்த வலிமையோடலாம் அவங்க இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. 2வது தேர்தலை விட 3வது தேர்தலில் பலவீனப்பட்டிருக்கிறாங்க. 3வது விட 4வது தேர்தலில் இன்னும் தான் பலவீனப்பட போகிறாங்க. அப்படி இருக்கிற போது பாஜக தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு எமர்ஜிங் ஃபோர்ஸாக வந்துடும், ஒரு போட்டி அரசியல் நடத்துகிற அளவுக்கு வந்துடும்னா அது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது தான் என்னுடைய. அடுத்தடுத்த தேர்தல்களில் பாஜகவோ இல்லை பாஜக கூட்டணியோ பலவீனம் அடைவார்கள் அப்படின்னா அது இங்கே திமுகவுக்கும் பொருந்தும், திமுக கூட்டணிக்கும் பொருந்துமா அடுத்தடுத்த தேர்தல் வரும்போது? ஒரு கட்சி நீண்ட கால ஆளுங்கட்சியாக இருக்கிற போது, அதுலேயும் இப்போ தமிழ்நாட்டில் மத்திய சர்க்கார் வந்து எந்த விதமான உதவியும் பட்ஜெட்டில் உட்பட வந்து முழுக்க புறக்கணிச்சிருந்த அந்த சூழ்நிலையில் மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றாத நிலைமை என்பது இருக்குது. இதையெல்லாம் திமுக அரசு எப்படி கையாள போகுதுங்கிறத பொறுத்து தான் நம்ம முடிவுக்கு வர வேண்டியிருக்கு. ஒருவேளை இந்த அதிருப்திகள் நீடிக்கும், இந்த தொழிலாளர் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வு காணப்படலை, ப்ராப்பர் ஒரு முறையான தீர்வுக்கு வழி ஏற்படலைன்னா நிச்சயமாக இந்த அரசாங்கத்தின் மீது அதிருப்தி ஏற்படுவது தவிர்க்கவே முடியாது. நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் மோடி எதிர்ப்பு பாஜக எதிர்ப்புன்னு புள்ளியில் நின்னீங்க, உங்களுக்கு சாதகம் இருந்தது. 26ல் திமுக வர்சஸ் அப்படின்னு வருகிற போது அங்கே இபிஎஸ்ஓ இல்லை மற்ற யாரோ பலமாக நிற்கிற போது இந்த அதிருப்திகள் அதிகமாக தானே பேசப்படும். திமுக மீது அதிருப்தி இருக்கிறது பூரா அதிமுகவுக்கு சாதகமாக போயிருங்கிறதே ஒரு நிறைவேறாத ஒரு கனவு. ஏன்னா இவ்வளவு நாள் அப்படிதான் இல்லை, ஏன்னா அதிமுக ஆட்சியில் தான் இந்த மாதிரியான நிலைமைகளுக்கெல்லாம் அடிப்படையான காரணமாகவே இருந்திருக்கு. ஒரு 10 ஆண்டு காலம் அதிமுக அதிருப்தியை திமுகவும் இவ்வளவு நாள் அதான் மக்கள் என்ன 10 ஆண்டு காலம் ஏன் வந்து அதிமுக 10 ஆண்டு கால ஆட்சி திமுக ஏன் முடிவுக்கு வந்தாங்க? இந்த ஆட்சி வந்து எதையுமே ஒழுங்காக செய்யலை, அடிப்படை கோரிக்கைகளை தீர்க்கலை, மற்றதெல்லாம் கண்டு தான் முடிவுக்கு வந்தாங்க. இப்போ திமுக அரசு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் தீர்வு காண வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அது நிறைவேற்றுவதை பொறுத்து தான் திமுக மீது அதிருப்தி வருதா, அது யாருக்கு சாதகமாக போகுங்கிறத பொறுத்துன்னு தான் பார்க்கணும். என்னை பொறுத்தவரை அது அதிமுகவுக்கு சாதகமாக போகும்னு சொல்ல முடியாது. சரி, அப்போ திமுக மீதான அதிருப்தி அதிமுகவுக்கு பெரிய லாபத்தை கொடுத்துறாதுன்னா திராவிட கட்சிகளே வேண்டான்னு சொல்றவங்களுக்கு லாபத்தை கொடுத்துருமா? திராவிட கட்சிகளே வேணான்னு சொல்றவங்களுக்குன்னா அதாவது அப்படி சொல்ல முடியாது. நான் எப்படி பார்க்குறேன்னா நிச்சயமாக வந்து இந்த மாதிரி இப்போ மக்கள் மத்தியில் ஒரு இடதுசாரி மனோபாவம் படிப்படியாக வளர்ந்துக்கிட்டு இருக்குங்கிறதான் நான் வந்து பார்க்குறேன். மற்ற
திராவிட கட்சிகளே வேணாம் சொல்லக்கூடிய பாஜகவோ அல்லது வேறு சில அமைப்புகளோ அவங்கள விட படிப்படியாக வந்து இடதுசாரிகள் ஒரு மாற்று அரசியலுக்கு நோக்கி ஒரு அவங்க தான் வந்து ஒரு மாற்று கொள்கையை நிலைப்படுத்த முடியும். ஏன்னா நம்ம இதையும் பார்த்துட்டோம், அதையும் பார்த்துட்டோம், மத்திய சர்க்காரையும் பார்த்துட்டோம். ஸோ எதுலேயுமே நமக்கு தீர்வு இல்லை. ஸோ நம்ம வந்து ஒரு மாற்று பாதைக்கு போகணுங்கிற நேச்சுரலாக வந்து மக்கள் வருவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இடதுசாரி தன்மையையும் உள்ளடக்கியது தான் திராவிட அரசியல் தானே பேசுகிறாங்க இல்லை? இல்லை அது எப்படி, அதாவது திராவிட அரசியலுங்கிறது இப்போ திராவிட மாடல், திமுக தலைவர்கள் மற்றவங்க திராவிட மாடல். எங்களை பொறுத்தவரை நாங்கள் வந்து அந்த திராவிட மாடலை சொல்லலையே. நாங்கள் எங்களை பொறுத்தவரை ஒரு இடதுசாரி மாடல் தானே சொல்கிறோம். இடதுசாரி மாடலையும் உள்ளடக்கிய அனைவருக்குமான அதுக்கும் இதுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கலாம். ஆனால் பல அடிப்படையான வேற்றுமைகளும் இருக்குல்ல. உதாரணமாக பணி அமர்த்துகிற இதில் வந்து நீங்கள் வந்து உள்ளாட்சி நிர்வாகங்களில் எல்லாமே வந்து அவுட் சோர்சிங்கில் தான் பண்ணுவோன்னு சொல்கிறீங்க. ஆனால் நாங்கள் வந்து அது கூடாதுன்னு சொல்கிறோம். ஒரு 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 பணியில் ஒரு தொழிலாளி சேர்ந்தா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு பணி நிரந்தரம் பண்ணணும். ஆனால் இப்போ ஆசிரியர்கள் எவ்வளோ பேர் பணி நிரந்தரம் இருக்குது, அரசு ஊழியர்கள் எவ்வளோ, எல்லாமே தொகுப்பூதியம் மதிப்பூதியமாக தானே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இது வந்து இது திராவிட மாடலுங்கிற பேரில் அவங்க நியாயப்படுத்தினா நாங்கள் வந்து எதுக்கு தானே செய்வோம். தொழிற்சாலை தேவையா, நமக்கு தொழிற்சாலை தேவை தான், தொழில் வளம் தேவை தான், கார்பரேட்டுகளை கூப்பிடுறீங்க, வெளிநாட்டு நல்லது வேலை வாய்ப்பு. ஆனால் அங்கே வந்து அடிப்படையில் கார்பரேட்டு மூலதனம் எவ்வளவு தேவையோ, தொழில் வளர்ச்சி எவ்வளோ தூரம் தேவையோ, அந்த விட முக்கியமாக வந்து அங்கே இருக்கிற தொழிலாளிகளுடைய நலன் முக்கியம் இல்லையா? இப்போ என்ன நடக்குது, பல இடங்களில் அந்த நிர்வாகங்கள் வந்து தொழிற்சங்கமே வைக்கக்கூடாதுங்கிறாங்க. அப்போ இதிலெல்லாம் இந்த அரசு என்ன செய்ய போகுதுங்கிறது நம்ம ஒரு கேள்வியாக தானே இருக்குது. ஸோ அதிலெல்லாம் நாங்கள் எப்படி வந்து சமரசம் பண்ணிக்க முடியும்? அந்த மாதிரி ஒரு நிலை எடுத்தால் நிச்சயமாக திமுக அரசு செல்வாக்கோடு இருக்கும். இல்லைன்னு வச்சுங்க, அது எதிர்த்து குரல் கொடுக்குற, ஏன்னா இப்போ அதிமுக இதையெல்லாம் எடுத்து குரல் கொடுக்க முடியாது. ஏன்னா இது எல்லாத்தையும் அவங்களும் தான் அமலாக்குனாங்க. சரி, திராவிட மாடலில் உங்களுக்கு உடன்படாத அம்சங்கள் எதிர்த்து குரல் கொடுப்போம் அப்படின்னா கூட்டணியில் இருந்துகிட்டே குரல் கொடுப்பீங்களா, வெளியே வந்துட்டா? தாராளமாக. கூட்டணிங்கிறது வந்துங்க, பாஜகவை எதிர்க்கிற, இந்துத்துவாவை எதிர்க்கிற விஷயத்தெல்லாம் நாங்கள் ஒன்றுபட்டு நிற்கிறோம், அவ்வளோதான். மற்றபடி திமுக கொள்கை இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிற ஆட்சி வந்து கூட்டணி ஆட்சியா? எங்களை பொறுத்தவரை அது கூட்டணி ஆட்சி இல்லை, அது வந்து திமுக ஆட்சி. திமுக அரசு செய்கிறத நல்லதை நாங்கள் வரவேற்போம். திமுக ஏதாவது தப்பு பண்ணுது, மின்சார கட்டணம் போன்றதில் இது செய்யுது, அல்லது நாளைக்கு பேருந்தில் வந்து தனியார் மயமாக்குதுன்னா வேறு ஏதாவது பண்ணால் நாங்கள் கண்டிப்பாக அதை எதிர்ப்போம். இல்லை அதே தான் கூட்டணியில் இருந்துக்கிட்டேவா வெளியே வந்து கண்டிப்பாக வந்து அதான் பாஜகவை எதிர்க்கிற அந்த விஷயத்தில் நாங்கள் அவங்களோட இருப்போம். 26 கூட அது பயணம் தொடரும். ஆனால் இந்த மாதிரி மக்கள் பாதிக்கக்கூடிய பிரச்சனையில் சமரசம் இல்லாமல் போராடுவோம். திராவிட அரசியலுக்கான மாற்றாக இடதுசாரி அரசியலை இப்போ மக்கள் பார்க்க தொடங்கிட்டாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் உங்களுக்கான சட்டமன்ற, உங்களுக்கான நாடாளுமன்ற உறுப்பினர்களை கூட அந்த திராவிட கட்சிகள் உதவியோடு தானே நீங்கள் அந்த அரசியல் அதிகாரத்தை தொடர்ந்து தக்க வைக்க முடியுதா? அதாவது ஒரு கூட்டணியில் வந்து நாங்கள் வெற்றி பெற்றாலும் அவங்க வெற்றி பெற்றாலும் அது கூட்டணியினுடைய வெற்றி தான். நாங்கள் இல்லாமல் திமுக வெற்றி பெற்றுச்சு, திமுக இல்லாமல் நாங்கள் வெற்றி பெற்றோன்னு சொல்ல முடியாது. ஆகவே இது வந்து பரஸ்பரம் 2 பேரும் சேர்ந்து இருக்கிற ஒரு கூட்டணியின் சார்பில் நாங்கள் வெற்றி பெற்றோம். அவங்ககிட்ட 25% இருக்குது, எனக்கிட்ட 2-3% இருக்குங்க. வாட் எவர் இட் இஸ் அப்படின்னா நீங்கள் தானே எனக்கு பலமாக இருந்திருக்கு. இல்லை எந்த, அதாவது ஒரு சிறு துரும்பாக கூட இருக்கட்டுங்க, இந்த சிறு துரும்பு இல்லைன்னா உங்களால் வெற்றி பெற முடியாதுங்கிறனால தான் நீங்கள் கூட்டணின்னு ஒன்று உருவாக்குறீங்க. திராவிடத்துக்கு மாற்றாக இடதுசாரி அரசியலை நோக்கி மக்கள் நகர்றாங்கன்னா அப்போ நான் தனித்து களம் காணலான்னு ஒரு புள்ளிக்கு நான் நகர போகிறேன்னா, இல்லை ஏற்கனவே 2016 பரிசோதனை பண்ண மக்கள் நல கூட்டணி மாதிரி வேறு ஒரு சிந்தனை உங்களுக்கு இருக்கா? புரிஞ்சுக்க முடியல. இல்லை அதாவது இப்போ இன்னையை பொறுத்தவரையில் அந்த மாதிரி 2016 திரும்பி வருமா அல்லது 1996 திரும்ப வருமானலாம் நம்ம சொல்ல முடியாது. இப்பொழுதைக்கு மத்தியில் வந்து பிஜேபி ஆட்சி அமைந்திருக்கிறதுனால அதை எதிர்த்த போராட்டத்தில் மதசார்பற்ற சக்திகளோடு இணைந்து நாங்கள் பணியாற்றோம். சட்டமன்ற தேர்தல்களிலும் அது வரைக்கும் கூட அதே சமயத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நல்லது செய்கிற போது அதை வரவேற்போம். பாதகமான விளைவுகள் வருது, தொழிலாளி பாதிக்கிறாங்க, விவசாயிகள் பாதிக்கிறாங்க, அல்லது ஊழியர்கள் பாதிக்கிறாங்க, எதிர்கால இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புங்கிறது பிரச்சனை இருக்குன்னா அதை எடுத்து நம்ம வந்து கடுமையாக போராடுவோம். கடவுளின் தேசம் கண்ணீரில் மிதக்கிறது, யார் பொறுப்புன்னு நினைக்கிறீங்க?
இல்லை, கேரளாவில் ஏற்பட்டிருக்கிற இந்த இயற்கை இடர்பாடு என்பது இயற்கையினால் ஏற்பட்டிருக்கிற ஒரு பெரிய பாதிப்பு அப்படின்னு தான் சொல்லணும். மேற்கு தொடர்ச்சி மலையில் இப்படி அதீதமான மழை பெய்வது, நிலச்சரிவு ஏற்படுத்துவது, இதெல்லாம் பாதுகாக்க வேண்டிய, அதுக்கான இதை உருவாக்க வேண்டியது பெரும்பகுதி மத்திய சர்க்காரை பொறுத்தது தான். ஒரு மாநில சர்க்கார் வந்து ஒரு மலை முழுவதும் நிலச்சரிவு அதீதமான இதை பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஐஎம்டின்னு சொல்லக்கூடிய இந்தியன் மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அது முழுக்க முழுக்க மத்திய அரசு கண்ட்ரோலில் தான் இருக்குது. அவங்க தான் வந்து எவ்வளவு மழை பெய்யுது, எவ்வளவு இயற்கை இடர்பாடுகளோட அவங்க தான் அறிவிக்கிற அதிகாரம் அவங்களுக்கு தான் இருக்குது. ஒரு அதீதமான கனமழை பெய்கிற அறிவிப்பை வந்து அவங்களால அசஸ் பண்ண முடியல. அதிகபட்சம் அவங்களால அசஸ் பண்ண முடியறதுங்கிறது ஒரு 15 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் மழை பெய்யும்ங்கிற அளவுக்கு தான் இப்போ வரைக்கும் அவங்களால கண்டுபிடிக்கிறதுக்கான தொழில்நுட்பம் நம்மகிட்ட இருக்கு. அதே மாதிரி உலகத்தில் பல நாடுகளில் நிலச்சரிவு வந்து முன்கூட்டியே கண்டுபிடிப்பதற்கான தொழில்நுட்பம்லாம் வளர்ந்துருக்கு. ஆனால் அந்த நிலச்சரிவு ஏற்படுத்துவதற்கான தொழில்நுட்பத்தை நம்ம அரசாங்கம் இது வரைக்கும் வந்து ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வரல. இந்த முன்னேற்பாடுகள் செய்யாதனுடைய விளைவு தான் இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்குங்கிறத நம்ம கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. 1961 2016 வரைக்கும் 295 பேர் பலியாயிருக்காங்க நிலச்சரிவினால கேரளாவில். 2018 483 பேர் பலி, 2019-20 100 பேர் பலி, 2021 அடுத்தடுத்து நிலச்சரிவு நடந்தது. ஒன்றும் புதுசு இல்லையே, இதற்கு முன்பு பல அனுபவங்கள் இருக்கு. நீங்க சொல்ற பலது வந்து 2018-19 ஏற்பட்ட அந்த மிகப்பெரிய வெள்ள பாதிப்புல கொஞ்சம் கணிசமான பேர் இருந்திருக்காங்கிறத பார்க்க முடியுது. பட் நிலச்சரிவு, அதான் சொல்றேனே, நிலச்சரிவு வருவதற்கு என்ன அதை அசஸ் பண்றதுக்கான இது மாநில அரசு கையிலேயே இல்லாத போது அதை வந்து முன்கூட்டியே கணிச்சு சொல்ல வேண்டிய அதிகாரம் முழுக்க முழுக்க மத்திய சர்க்கார்கிட்ட தானே இருக்கு. ஐஎம்டி சொன்னாதானே ஒரு மாநில அரசு கவனமாக செயல்பட முடியும். ஐஎம்டி நீங்கள் வந்து இப்போ அமித்ஷா கூட நாடாளுமன்றத்தில் சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் வந்து 23ஆம் தேதி 26ஆம் தேதி 27ஆம் தேதி, பட் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கிற பத்திரிகை செய்திகள் எல்லாமே அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆரஞ்சு அலர்ட் தான் சொல்கிறாங்க. ரெட் அலர்ட் அவங்க எப்போ சொல்கிறாங்க, இந்த பெரிய அந்த சூரல் மலை, அந்த முண்டக்கை என்கிற நிலச்சரிவு ஏற்பட்ட பிறகுதான் அவங்க ரெட் அலர்ட்டே கொடுக்குறாங்கன்னு பத்திரிகை செய்திகளே வருது, ஆய்வு செய்திகளே வருது. மத்திய அரசு கனமழை எச்சரிக்கையை கடந்த 23ஆம் தேதியே கேரளாவுக்கு கொடுத்தாச்சு. 23 தேசிய பேரிடர் மீட்பு படையுடைய 9 பெட்டாலியன்கள் அங்கு நிறுத்தப்பட்டன. கூடுதலாக 3 குழுக்கள் அனுப்பப்பட்டன. 24, 25ஆம் தேதிகளில் எச்சரிக்கை செய்தி அனுப்பப்பட்டது. 26ஆம் தேதி அனுப்பப்பட்ட செய்தியில் 20 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்யும், நிலச்சரிவு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கின்றன, சேரும் சகதியுமா மழை நீர் பெய்யலாம், அதில் புதைந்து மக்கள் உயிரிழக்கக்கூடும், இதை தீவிரமாக எடுத்துக்கொண்டிருந்தால் நிலைமை இவ்வளவு மோசமாக இருக்காது. இல்லை, அது வந்து அமித்ஷா வந்து நாடாளுமன்றத்தில் சொன்னதே ஒரு விவாதத்துக்குரிய பொருள். இப்போ அவர் பேர்லேயே வந்து பிரிவிலேஜ் மோஷன்லாம் வந்து சட்டம் நாடாளுமன்றத்தில் கொடுத்துருக்காங்க எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து. பிரச்சனை என்னன்னா, நீங்கள் வந்து அப்படின்னா நீங்கள் ரெட் அலர்ட்னு அன்னைக்கே சொல்லியிருக்கணும்ல. இவ்வளோ தூரம் சொல்லக்கூடிய அமித்ஷா வந்து ரெட் அலர்ட்டை எப்போ கொடுக்குறாருன்னா, இந்த விபத்து நடந்த பிறகு பகல் 1:10 மணிக்கு தான் ரெட் அலர்ட் கொடுக்குறீங்க. ஏன் நீங்கள் வந்து ரெட் அலர்ட் அவன் கொடுக்கல? அப்போ அப்படின்னா உங்கள் கையில் வந்து அந்த ரெட் அலர்ட்டை அறிவிக்கிறதுக்கான மெக்கானிசம் உங்கள்கிட்ட இல்லை. நிலச்சரிவு ஏற்படும்னு பொதுவாக சொன்னால் பத்தாது. நிலச்சரிவு எங்கே ஏற்படும், அதனுடைய பாதிப்பு எங்கே இருக்கும், சூரல் மலை அந்த முண்டக்கைங்கிற இடத்துல தான் நடக்குது. மேற்கு கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டர் அந்த மலை பிரதேசம் முழுவதும் இருக்குது அங்கே கேரளாவில். அப்போ 400 பிரதேசத்தில் எந்த இடத்துல எடுக்குங்கிறத பற்றி நீங்கள் கரெக்டாக அசஸ் பண்ணுறது நம்மகிட்ட இல்லையே. கட்டுமானங்களுக்கு யார் பொறுப்பு? இல்லை, கட்டுமானங்கள் இன்னைக்கு நேற்று வந்தது இல்லைங்க, காலங்காலமாக அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எல்லா அரசும் இருக்கிற போதும் கட்டுமானங்கள் இருக்க தான் செய்யுது. இது ஏதோ இன்னைக்கு இருக்கிற இடதுசாரி அரசாங்கம் வந்த பிறகு தான் கட்டுமானம் பல மடங்கு உயர்த்துன்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சி இருந்திருக்கு, அதுக்கு முன்னாடி எல்லா ஆட்சிகள் இருக்கிற போது அங்கே வந்து கட்டுமானங்கள் உயர்ந்துக்கிட்டு தான் இருக்கு. ஏன்னா மக்களுடைய தேவையை நோக்கி போகிறாங்க. இந்த மாதிரி கட்டுமானங்களை அளவுக்கு அதிகமாக அனுமதிக்கிறது, அனுமதி இல்லாமல் கட்டுமானங்கள் மேற்கொள்வது, இவைகளுக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை மணி இன்னைக்கு அடிக்கப்பட்டிருக்குன்னு தான் அப்படிதான் நம்ம பார்த்துக்கணும். இல்ல, அந்த பொறுப்பை வந்து மாநில அரசு தட்டி கழிச்சிருச்சு அப்படிங்கிறது அப்படி மட்டும் சொல்ல முடியாதுங்க. மாநில அரசு தட்டி கழிச்சிருந்தா எந்த மாநில, அதாவது அளவுக்கு அதிகமான கட்டுமானங்களை அனுமதித்ததே மாநில அரசு தான் அப்படிங்கிறதான இப்ப குற்றச்சாட்டு. அதாவது இது கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக இது தொடர்ந்துகிட்டே இருக்கிற பிரச்சனையா இருக்கு. இன்னைக்கு இந்த 2 வருஷத்துல தான் கட்டுமான பணிகள் 3 மடங்கு 4 மடங்கு உயர்த்தி சொல்ல முடியுமா? நீங்கள் எந்த இடத்துல வந்து கட்டுமான பணிகளை நம்ம கட்டுப்படுத்தி இருக்கிறோம்?
ஏன்னா மலைப்பிரதேசங்களில் சுற்றுலா பயணிகள் நிறையா சுற்றுலா பயணிகள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற போது ரிசார்ட்டு மற்றதெல்லாம் அங்கே வருவது இயற்கையாக இருக்குது. நீங்கள் இதே ஊட்டியில் பாருங்கள், கொடைக்கானலில் பாருங்கள், ஹிமாச்சலுக்கு போனீங்கன்னா நீங்கள் சென்னை சிட்டியை விட அதிகமான கட்டுமானங்கள் பார்க்குற காட்சியை நம்மளால் பார்க்க முடியுது அந்த குழு மணாலிக்கு போனீங்கன்னா. ஆனால் திரு கஸ்தூரிரங்கனுடைய ஆய்வறிக்கையும் திரு மாதவ் காட்கிலுடைய ஆய்வறிக்கையையும் பொருட்படுத்தவே இல்லை மாநில அரசு. அவங்க கொடுத்த பரிந்துரைகள் எதையுமே நடைமுறைப்படுத்தல அப்படிங்கிறதான இப்ப இருக்கக்கூடிய அரசு மீது. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சொல்லியிருக்கிற ஆய்வறிக்கையும் வந்திருக்கு. அந்த ஆய்வறிக்கை என்னன்னா, இது மாதிரி வந்து நீங்க ஒரு அரசாங்கத்தை மட்டும் பிளேம் பண்றது வந்து நியாயம் இல்லை. இது அதாவது எல்லா அரசுகளும் ஒரு நீண்ட காலமாகவே மக்களுடைய வாழ்நிலை, மக்களுடைய சுற்றுலா பயணிகள், போக்குவரத்து மற்றதுக்காக இப்படி வந்து கட்டுமானங்கள் அங்கே அதிகரிக்கிறதுங்க தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மக்களுடைய வாழ்வாதாரத்தை விட அவங்க உயிர் வாழ்வது ரொம்ப முக்கியம் இல்லையான்னு கேட்குறாங்க. அதான் அது ரெண்டுமே ஒன்னோட ஒன்று சம்மந்தப்பட்டதாக இருக்கு. இப்போ கேரளாவை பொறுத்தவரை நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, ஒரு பெரிய தொழில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிற மாநிலமோ மற்றதோ ஒன்றும் இல்லாத போது அவங்களுக்கு இருக்கிற ஒரு சில குறிப்பிட்ட வேலை வாய்ப்பு வருமானம் பார்க்குற போது சுற்றுலா மட்டும்தான், சுற்றுலா தான். அப்போ அந்த சுற்றுலாவை நம்பி இருக்கிறதுனால மக்கள் வந்து அது மேல அதிகமான ஆர்வத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு நிலைமை என்பது வருது. ஆனால் பாதுகாப்பே இல்லாத பகுதிகளில் வசிக்கிறாங்க. அதான் அது மாதிரி வந்திருக்கிறத நம்ம வந்து இனிமே இந்த அனுபவங்களுக்கு பிறகு நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் அது செய்ய வேண்டியிருக்கு. அதுக்கான திட்டங்களை வகுக்க வேண்டியிருக்கு. இல்லை, மாதவ் காட்கிலோட ஆய்வறிக்கையையும் கஸ்தூரிரங்கன் ஆய்வறிக்கையையும் மாநில அரசை எதிர்த்தாங்க. அதுக்கப்புறம் தான் இன்னொரு குழு போட்டு ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்க. கஸ்தூரிரங்கனுடைய ஆய்வறிக்கை வந்து என்னன்னா, அங்கே வந்து கிட்டத்தட்ட மலைவாசிகள் ஆதிவாசி மக்களுக்கெல்லாம் விரோதமாக கஸ்தூரிரங்கன் இருக்குங்கிறது தான் அதில் இருக்கிற மிக முக்கியமான குற்றச்சாட்டு. நீங்கள் மலைகள் தோன்றிய காலத்திலிருந்தே ஆதிவாசி மக்கள் அங்கே இருக்கிறாங்க. அந்த ஆதிவாசி மக்களுக்கு விரோதமாக கஸ்தூரிரங்கனுடைய அறிக்கை இருக்குங்கிற அடிப்படையில் தான் அதை எதிர்த்து இப்போ கேரள அரசாங்கம் மட்டும் இல்லை, பல மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற பல மாநில அரசுகள் கஸ்தூரிரங்கன் அறிக்கையை நாங்கள் செயல்படுத்த முடியாதுன்னு சொன்னாங்க. சரி, மாதவ் காட்கில் வந்து பழங்குடி மக்களை காட்டிலிருந்து வெளியேற்றுவதை தவிர்த்து காடுகள் பாதுகாப்பில் அவர்களுடைய பங்கெடுப்பை உறுதி செய்து ஊக்கத்தொகை வழங்கணும் தானே சொன்னார். அந்த ஆய்வறிக்கையும் தானே மாநில அரசு. அதாவது பல்வேறு ஆய்வறிக்கைகள் வந்திருக்குங்க, அதெல்லாம் ஏற்புடையதுங்கிறதுனால தான் பிறகு மீண்டும் ஒரு ஆய்வறிக்கை, மீண்டும் ஒரு குழு அமைக்கிறாங்க, மீண்டும் ஆய்வறிக்கை நிறைவேற்றுறாங்க. இல்லை, இப்போ என்ன விவாத புள்ளி வந்திருக்குன்னா, இந்த ஆய்வறிக்கைகளில் கொடுத்திருக்கக்கூடிய பரிந்துரைகளை வந்து அமல்படுத்தியிருந்தாலே இப்படி நூற்றுக்கணக்கான உயிர்கள் பலியாயிருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்ல முடியுமான்னு தெரியல. கஸ்தூரிரங்கன் ஆய்வறிக்கை வந்து கேரளா சம்பந்தப்பட்ட ஆய்வறிக்கையே இல்லை. அது மட்டும் இல்லை, அது கேரளாவுக்கானது மட்டும் அல்ல, கேரளாவுக்கான மட்டும் இல்ல, மகாராஷ்டிரா, கர்நாடகா இருக்குது, கேரளா பத்தியும், இன்னும் குஜராத்தை பத்தி பேசுது, மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி முழுவதையும் தான் பேசுது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஒன்றிய அரசாங்கம் இந்த மாதிரி மலைப்பிரதேசங்களில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை உள்பட பல தொழில் நிறுவனங்களுக்கு கொடுக்கறதுங்கிற அனுமதி இப்போ வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரிசாவில் மற்ற இடங்களுக்கு கொடுக்குறாங்க. அதை எதிர்த்து தான் ட்ரைபல் பீப்புள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. கஸ்தூரிரங்கன் அறிக்கையில் என்ன இருக்குது, நீங்கள் அந்த மாதிரி இடங்களில் தொழில் வளங்களை உருவாக்க வேணுங்கிறது உட்பட அவர் சொல்கிறார், தொழிற்சாலைகள் உட்பட அனுமதிக்கணும்னு தான் அவர் சொல்கிறார். அவங்க கஸ்தூரிரங்கனுடைய அறிக்கையுடைய மெயின் எம்பசைஸ் என்னென்னா, அங்கே வந்து மலைவாழ் மக்களோ அல்லது மற்றவர்களுக்கோ இருக்கிற இதை விட்டுட்டு அந்த கனிம வளங்களை பெரிய கார்பரேட்டுகளுக்கு கொடுக்கணும், பெரிய தொழில் நிறுவனங்களுக்கு கொடுக்கணும், தொழில் நிறுவனங்களை வந்து அமைக்கணுங்கிறது தான் அவருடைய அதிகபட்சமான அழுத்தமாக இருந்தது. இல்லை, இது மோதலா மாறிடுச்சு. மத்திய அரசு வெர்சஸ் மாநில அரசு. இல்லை, அது வேணும்னு நீங்கள் மோதலா மாறி. தமிழ்நாட்டில் 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 2022 வெள்ளம் வந்தது. நாங்கள் வந்து உரிய எச்சரிக்கை கொடுத்தோம், தமிழ்நாடு அரசாங்கம் செயல்படல, அதனால தான் வெள்ளம் வந்ததுன்னு பேசணும். ஆனால் உண்மை என்ன, 20 சென்டிமீட்டர் மழை மட்டும்தான் பெய்யுங்கிறது தான் இவங்களால கணிக்க முடியுது. அதுக்கு மேலே அதிகமான மழை பெய்யறதை இவங்களால கணிக்கிற தொழில்நுட்பம் நம்மகிட்ட இல்லை. அப்போ நீங்கள் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தை அன்னைக்கு பிளேம் பண்ணது என்ன நோக்கம்? அதீத கனமழை குறித்த எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருந்தா முன்னேற்பாடுகளோடு இருந்திருப்போங்கிறத ஒரு வாதத்துக்கு ஏற்றுக்கொண்டாலும், ஏற்கனவே அங்கே கட்டுமானங்களால் ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழல் இருக்கிற போது எப்படி மக்கள் உடனடியாக வெளியேற முடியும்? ஒரு அதீதமான கனமழை பெய்யும், நிலச்சரிவு ஏற்படும் என்பதை முன்கூட்டியே கணிக்கக்கூடிய தொழில்நுட்பத்தோடு கணிச்சு நம்ம முன்கூட்டியே சொல்லியிருந்தா, முன்கூட்டியே ஒரு நாளைக்கு முன்னாடி கூட நம்மளால் வந்து மக்களை வந்து அங்கேருந்து அப்புறப்படுத்துறது கூட செஞ்சிருக்க முடியும். ஆனால் நீங்கள் ரெட் அலர்ட்டை எப்போ கொடுக்குறீங்க? அதீதமான, அதாவது 20 சென்டிமீட்டருக்கு மேலே
58 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யுங்கிற அலர்ட்டை நீங்கள் எப்போ கொடுக்குறீங்கன்னா 30ஆம் தேதி ராத்திரி சம்பவம்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு மறுநாள் காலையில் கொடுக்குறீங்க. இது எங்கே வந்து அந்த மாநில அரசு வந்து எச்சரிக்கையோடு செயல்படும்? மாநில அரசுக்கு என்ன மெக்கானிசம் இருக்குது? இல்லை, இப்போ இந்த நிலச்சரிவு அதனால் ஏற்பட்ட பாதிப்பு உயிரிழப்புக்கு மாநில அரசை பொறுப்பாக்கலாமா வேண்டாமா? நிச்சயமாக மாநில அரசை பொறுப்பாக்க முடியாது. ஏன்னா ஒரு இந்த மாதிரி விபத்து வரப்போகுதுங்கிறத கணிச்சு சொல்ல வேண்டிய அதிகாரம் மத்திய அரசாங்கத்தை இருக்கிற போது ஒரு மாநில அரசு எப்படி வந்து அது கணிக்க முடியும்? இல்லை, அந்த ஒரு குறுகிய புள்ளியில் மட்டும் அதை நிறுத்திட முடியுமா? அளவுக்கு அதிகமான கட்டுமானங்கள், சுரங்கங்கள், சுற்றுலாங்கிற பேரில் நிறைய ஆக்கிரமிப்புகள், இதுக்கு மாநில அரசு பொறுப்பு இல்லையா? இல்லை, அதாவது இது வந்து பொதுவாக விவாதிக்க வேண்டிய விஷயம். இது வந்து இந்த மாநில அரசா அந்த மாநில அரசாங்கம்ல காலங்காலமாக இந்த கட்டுமான பணிகள்லாம் நடந்திருக்கிறத வந்து நம்ம என்னன்னு பார்க்கலாம். அது வேற விஷயம். இப்போதைய இடர்பாடு ஏற்படுறதுக்கு அடிப்படையான காரணம் கட்டுமான பணிகள் மட்டும் இல்லை. நீங்கள் வந்து உரிய தொழில்நுட்பத்தோடு ரெட் அலர்ட்டை வந்து 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா எவ்வளோ பெரிய கட்டுமானங்கள் இருந்தாலும் வேணால் கட்டுமானங்கள் இடிஞ்சு போயிருக்கலாம், மக்களுடைய உயிர் போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது ஒவ்வொரு மாநிலத்தில் பெரிய இயற்கை இடர்பாடு ஏற்படுகிற போதெல்லாம் மத்திய சர்க்கார் தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிக்கிற மாதிரி உரிய எச்சரிக்கை கொடுத்துட்டோம்னு சொல்கிறது இருக்க, அது உண்மை இல்லையே. மலையவே காலியாகவே வச்சுருந்தீங்கன்னு வச்சுங்க, எப்படி இருந்தாலும் மலைவாழ் மக்கள் அங்கே இருக்க தானே செய்வாங்க, மீனவ மக்கள் இருக்க தானே செய்வாங்க. ஸோ அது அடிப்படை என்னென்னா கட்டுமானம் இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி, அதாவது இந்த இடர்பாடுக்கு இந்த நிலச்சரிவினால் ஏற்பட்ட உயிர் இழப்புகளுக்கு வந்து முழுக்க மத்திய அரசே பொறுப்புன்னு சொல்லுவாங்க. மத்திய அரசுனா நம்ம காலங்காலமாக அந்த தொழில்நுட்பத்தை நம்ம வச்சுக்கல. உரிய முன்னெச்சரிக்கை கொடுக்க வேண்டியது அவங்க தான் கொடுக்கணும், அவங்க கொடுக்கல. எதிர்காலத்திலேயாவது மத்திய சர்க்கார் இந்த மாதிரி உலக அளவில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை இப்போ தருவித்து ஐஎம்டியை ஸ்ட்ரெங்தன் பண்ணி ஒரு 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 அதீதமான கனமழை பெய்யும், அளவுக்கு அதிகமான மழை பெய்யும், 40 சென்டிமீட்டர் 50 சென்டிமீட்டர் கூட மழை பெய்ய ஆபத்து இருக்குது என்பதை கணிச்சு நீங்கள் முன்னாடியே சொன்னால் நிச்சயமாக மக்களே தாங்கள் வந்து தயாராகிடுவாங்க. அனல்மின் திட்டங்களை ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் செயல்படுத்தாதீங்க, நீர்மின் திட்டங்களை ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் செயல்படுத்தாதீங்க, சுரங்கங்கள் தோண்டாதீங்க, குடியேற்றங்களை ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை அனுமதிக்காதீர்கள் அப்படின்னு சூழலியல் சார்ந்து வைக்கக்கூடிய கட்டுப்பாடுகள், கட்டுமானங்களுக்கான கட்டுப்பாடுகளில் இனிமே மாநில அரசுக்கு என்ன அக்கௌண்டபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? மாநில அரசுகளை விட இந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து அந்த ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் இருக்கு பாருங்கள், வன உரிமை சட்டம் இருக்க, அதிலேயே இப்போ வந்து மத்திய அரசாங்கம் சட்டங்களை திருத்தி கொண்டு வந்திருக்காங்க. அந்த சட்டங்களை திருத்தி கொண்டு வந்ததில்லை, இது வந்து மாநில அரசு சம்மந்தப்பட்டதில்லை, மத்திய அரசினுடைய சட்டம். மத்திய அரசாங்க சட்டத்திலே அவங்க என்ன கொண்டு வராங்க, அங்கே வந்து கனிம வளங்களை எடுத்துக்கொள்வதற்கு இனிமேல் ட்ரைபல் மக்களுடைய அனுமதி பெற வேண்டிய அவசியம் இல்லை. தொழில் மின் நிலையங்களோ மற்றதோ உருவாக்குவதற்கு அங்கே இருக்கிற ஏற்கனவே இருக்கிற சட்டத்தில் என்ன இருக்குன்னா, அந்த ட்ரைபல் மக்களுடைய அமைப்புன்னு ஒன்று இருக்குது, ஒரு ஆர்கனைசேஷன், அவங்களுடைய ஒப்புதல் வாங்கி தான் நீங்கள் கொடுக்கணும். மாநில அரசு ஒப்புதலை கூட அவங்க சொல்லலை. அந்த ட்ரைபல் மக்களுடைய வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு பாருங்கள், அதனுடைய ஒப்புதல் பெறணுங்கிறாங்க. இப்போ நீங்கள் அதை கூட பெறணுங்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து சகட்டு மேனிக்கு கார்ப்பரேட்டுகளுக்கு வந்து நிலக்கரி சுரங்கங்களை எடுக்கிறது, அனல் மின் நிலையங்களை ஆரம்பிக்கிறது, வேறு பல கனிம வளங்களெல்லாம் அங்கே அனுமதிக்கிறதுங்கிற அடிப்படையில் நீங்கள் இப்போ வந்து சட்டத்தையே திருத்தின பிறகு மாநில அரசு அதில் என்ன பண்ண முடியும்? இப்போ நாங்கள்லாம் நாடாளுமன்றத்தில் எல்லாரும் எதிர்த்து கேட்குறாங்க, எல்லாரும் போராடுறாங்க. இல்லை, உள்ளூர் மக்களை, பூர்வக்குடி மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினா அதன் மூலமாக வாக்கு வங்கி பாதிக்கப்படும் அப்படின்னு மாநில அரசு யோசிப்பதாக ஒரு விமர்சனம். இல்லை, அதாவது முழுக்க ஒரு ஓட் பேங்க் பாலிடிக்ஸ். பூர்வக்குடி மக்கள் வந்து காலங்காலமாக 1000 வருஷமாக அங்கே தான் இருக்காங்க. பூர்வக்குடி மக்களால் வனங்கள் அழிஞ்சுதுன்னு சொல்ல முடியாது, பூர்வக்குடி மக்களால் கனிம வளங்கள் கொள்ளை போச்சுன்னு சொல்ல முடியாது. சுற்றுலா வளர்ச்சிங்கிற பேரில் மாநில அரசு அனுமதிக்கக்கூடிய புதிய கட்டுமானங்களால் பாதிப்பு. இப்போ இன்னும் சொல்ல போனால் அங்கே வந்து வெளியார்கள் போய் நிலங்களையே வாங்கக்கூடாதுங்கிற தடையெல்லாம் இருக்குது. ஆனால் அதையும் மீறி தான் வந்து போய் வாங்குறாங்க, மீறி தான் கட்டுமானம் பண்ணுறாங்க. இல்லை, இதெல்லாம் மாநில அரசுக்கு தெரியாமையா நடக்குது? இல்லை, அதான் நான் சொல்கிறேன், இது வந்து அவுட் ஆஃப் நெசசிட்டி காலங்காலமாக நடந்து வருது. இப்போ இருக்கிற மாநில அரசு கட்டுப்படுத்த முடியுமான்ற கேள்வியே ஒரு அரசியலுக்காக, தேர்தல் அரசியலுக்காக வந்துருது. அதாவது இன்னைக்கு கட்டுமானங்கள் பூரா இந்த மாநில அரசு இருக்கக்கூடிய காலத்தில் தான் கட்டுமானங்கள் எவ்வளோ நடந்திருக்க வேண்டாம் நீங்கள் பார்த்து சொல்லலாம். ஆனால் இந்த கட்டுமானங்களை பூரா பார்க்குற போது பார்த்தா நீண்ட காலமாகவே இந்த கட்டுமானங்கள் அங்கே கட்டி தான் இருக்காங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அரசு பொறுப்பேற்ற பிறகு
18ல 19ல 20ல அப்படி நீங்க 21ல சொல்ல முடியாதுங்க. 24ல அப்படி நிலச்சரிவு இருந்துட்டே தானே இருந்திருக்கு. இல்லை அதான் சொல்கிறேங்க, அப்படி நிலச்சரிவு இருந்திருக்கு, இதுக்கு முன்னாடி கூட நிலச்சரிவு இருந்திருக்கு. பட் கட்டுமானங்களை பொறுத்த வரையில் இந்த அரசாங்கம் தான் அளவுக்கு அதிகமாக அனுமதிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இதையெல்லாம் முறைப்படுத்தணும், ரெகுலேட் பண்ணணும், கட்டுப்படுத்தணுங்கிறது கரெக்ட். ஆனால் அதை விட ஆபத்து என்னென்னா, கட்டுமானங்களினால் இன்றைக்கி பாதிப்பு ஏற்படுதுன்றதை பற்றி இவ்வளோ தூரம் பாதிக்கிற நாம் அந்த இடத்துல வந்து கனிம வளங்களை அளவுக்கு அதிகமாக அள்ளிட்டு போகிறதுக்கும், அங்கே வந்து மின்சார நிலையங்களையும் பல கனிம வளங்களை சார்ந்து இருக்கிற தொழிற்சாலைகள் அமைக்கிறது அளவுக்கு இன்னைக்கு மத்திய சர்க்கார் சட்டத்தையே திருத்திருக்க. இல்ல அதுவும் மாநில அரசுடைய அனுமதி இல்லாம, ஒப்புதல் இல்லாம அவங்க செயல்படுத்த அவங்க ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட்ங்கிறது அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அங்கே ஆதிவாசி மக்களை நீங்கள் வந்து அவனுக்கு அடித்து விரட்டிட்டு அந்த நிலங்களை பூரா நீங்கள் கார்பரேட்டுகளுக்கு கனிம வளங்கள் கையில் ஒப்படைக்கிறதுனால தான். இல்ல அந்த மாதிரி ஒரு எதிர்ப்பை நீங்க மத்திய அரசுக்கு எதிராக தீவிரப்படுத்துற போது பூர்வக்குடி மக்கள், அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் மாநில அரசு கூட தானே நிப்பாங்க. மாநில அரசு பக்கம் தான் நிப்பாங்க. கட்டுமானங்களால் வந்து இவ்வளவு பெரிய சேதம் ஏற்பட்டுச்சுன்னு மட்டும் பேசுற நாம மலைகளையே மொத்தமாக அடித்து ஒழிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிற சட்ட திருத்தங்களை ஏன் நம்ம வந்து விவாதிக்க மாட்டோம்? ஏன் இப்போ வந்து நீங்கள் வந்து கஸ்தூரங்கன் அறிக்கையினுடைய அடிப்படை அம்சம் அதுவாக தானே இருக்குது. ஸோ அதை தானே மாநில அரசுகள் எதுக்குது? இந்த மாதிரி நீங்கள் வந்து பூர்வக்குடி மக்களை, ஆதிவாசி மக்களை அப்புறப்படுத்திட்டு இந்த மலைகளை பூரா தனியாருக்கு ஒப்படைக்கிற ஏற்பாடு பண்ணக்கூடாதுன்னு. ஒரு காலத்தில் தனியார்கிட்ட இருந்த மலையெல்லாம் நம்ம அரசு கையகப்படுத்துச்சு. இப்போ மலைகளை பூரா நீங்கள் தனியார் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஒப்பிடுறீங்க. வேற அங்கே இருக்கிற ஆதிவாசி மக்களுக்கு, பூர்வக்குடி மக்களுக்கு அந்த உரிமை பறிக்கப்படுது. பெரிய ஆபத்து என்னென்னா, கட்டுமானங்களை நான் அனுமதிக்கணும், கட்டுமானங்களை செஞ்சு நியாயம்னு நான் சொல்லலை. பட் ஏதோ ஒரு வகையில் அன்றாட தேவைக்கு மக்கள் சில சுற்றுலா மையங்களை, கட்டுமானங்களை அழிப்பது கட்டுப்படுத்தணும்னு நம்ம சொல்கிற அதே நேரத்தில் இது மாதிரி அவர் என்ன சொல்கிறார், நீங்களே சொன்னீங்களே 20,000 சதுர மீட்டருக்கு வந்து கட்டுமானங்களை அனுமதிக்கலாம்னு சொல்கிற அந்த ஏற்பாட்டை நம்ம எப்படி அனுமதிக்க முடியும்? ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் எந்த பகுதிகளில் கட்டுமானங்களை அனுமதிக்கணும், எந்த பகுதிகளில் கட்டுமானங்களை அனுமதிக்க கூடாதுங்கிறது 2 பேரோட அறிக்கையிலுமே இருக்குது. அதாங்க அது இருக்குது. அந்த அந்த அறிக்கையில் இருக்கிறதுல கட்டுமானங்களை 20,000 சதுர மீட்டருக்கு கட்டுமானங்களை அனுமதிக்கணும்னா அதனுடைய நோக்கம் சாதாரண பூர்வக்குடி மக்களோ சாதாரண ஆட்களோ அந்த அளவு கட்டுமானம் பண்ண முடியுமா? ஸோ அங்கே வந்து பெரிய பெரிய கார்ப்பரேட் வர்றதுக்கு தானே அது வந்து அடிப்படையாக ஆதாரமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி முழுவதுமாக அவர் சொல்கிறார். ஆமாம். அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இந்த மகாராஷ்டிராவில் எதிர்த்தாங்க, கர்நாடகாவில் எதிர்த்தாங்க, குஜராத்தில் எதிர்த்தாங்க, கேரளாவும் எதிர்த்துது, தமிழ்நாடு அரசாங்கம் உட்பட எதிர்த்துது. நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.